தமிழ்நாடு இன்று எவ்வாறான ஒரு வரலாற்று பகைப்புலத்தில் இருக்கிறது என்பது பற்றிய ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். தமிழ்நாடு இந்தியாவிலும் இந்தியா உலகத்திலும் இருக்கிற காரணத்தினால் உலகம் எத்தகைய ஒரு பொருளியல் அமைப்பை கொண்டிருக்கிறது, இந்தியா அதில் எவ்வாறான இடத்தில் இருக்கிறது, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது பற்றிய தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று நம்மை பீடித்துள்ள தீங்குகளின் மூல காரணத்தை அறிந்து அதனை களைவதற்கான செயலில் நாம் ஈடுபட வேண்டும் என்றால் அகம் சார்ந்த உணர்ச்சிகள் முழக்கங்கள் போதுமானவை அல்ல. புறம் சார்ந்த ஒரு பகுத்தாய்வும் அதிலிருந்து பெறப்படுகிற தெளிந்த முடிவுகளும் வேண்டும். நாம் இருக்கிற சூழலை புரிந்து கொண்டு அந்த சூழலில் நம்மை பொருத்தி கொண்டு அந்த சூழலை மாற்றுவதற்காக போராடுவதுதான் விடுதலை அல்லது புரட்சி என்பது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் பொருளியல் அமைப்பாக, அரசியல் அமைப்பாக, பண்பாட்டு அமைப்பாக நாம் முகம் கொடுக்க வேண்டிய அந்த சூழல், அதைத்தான் நாம் மிகச் சுருக்கமாக முதலியத்தினுடைய, அதாவது நாம் வழக்கமா சொல்லுகிற முதலாளித்துவத்தினுடைய இன்றைய வளர்ச்சி கட்டமாகிய புது தாராளியம், நியோ லிபரலிசம் என்று அழைக்கிறோம். இந்த நியோ லிபரலிசம், புது தாராளியம் என்றால் என்ன? அது எப்படி உலக வரலாற்றின் வளர்ச்சி போக்கில் எழுந்தது? அந்த புது தாராளியம் எவ்வாறானது ஒரு பொருளியலாகவும் இந்த பொருளியல் அடித்தளத்தின் மீது நிறுவப்படுகிற அரசியலாகவும் இருக்கிறது என்பதையெல்லாம் சென்ற வகுப்புகளில் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த புது தாராளியம் எப்படி இந்துத்துவத்தோடு இணைந்து எவ்வாறு செயல்படுகிறது, இந்துத்துவத்துக்கும் புது தாராளியத்திற்குமான அந்த இடையுறவு என்ன, எவ்வாறு ஒன்றுக்கொன்று துணை புரிகின்றன? சாதாரண மொழியில் காவி கார்ப்பரேட் என்று நாம் சொல்லுகிற போது இந்த ரெண்டுக்குமான இணைப்பைத்தான் நாம் குறிப்பிடுகிறோம். அப்ப இந்த புது தாராளி அமைப்பில் கல்வி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி நாம் சற்றே விரிவாக பார்த்தோம். கல்வித்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றங்கள், இவற்றுக்கும் புது தாராளியத்திற்குமான உறவு என்ன என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். குறிப்பாக நாம் இன்றைக்கு இந்த புது தாராளிய அமைப்பில் கல்வி செல்லக்கூடிய திசை வழி என்ன, எந்த திசையில் செல்ல வேண்டும், ஆனால் உண்மையில் எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நான் சென்ற முறை வகுப்பை முடிக்கிற போது ஒரு செய்தியை சொன்னேன். ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் கல்வி வரலாற்றை கிறித்துவ அறப்பணியாளர்களின் வருகையிலிருந்து தொடங்குகிறார். கிறித்துவ அறப்பணியாளர்கள் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி அவர்களுடைய பங்களிப்பு ஒன்றுக்கொன்று மாறாகவும் ஒன்றோடொன்று இணைந்தும் எவ்வாறு அமைந்தது, எப்படி முதலாக கல்வி மறுக்கப்பட்ட அடித்தட்டு பிரிவினர் கல்வி கற்கிற வாய்ப்பை பெற தொடங்கினார்கள், அதில் இருந்த தடைகள் என்ன என்பதை பற்றி அவர் கூறியதை சொன்ன போது நான் ஒரு செய்தி சொன்னேன். ஆனால் நம்முடைய தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கெல்லாம் முன்பே இங்கு ஒரு கல்வி முறை, கல்வி அமைப்பு இருந்திருக்கிறது. அது எவ்வாறு செயல்பட்டது என்பதற்கான சான்றுகள்
நமக்கு கிடைக்கின்றன. இதை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் என்று நான் சொன்னேன். நான் இதை பற்றி தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர்களிடம் உரையாடினேன். அப்போது எனக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைத்தது. பண்டை தமிழ் சமூகத்தில் கல்வி என்ற தலைப்பில் சேவியர் தனிநாயகம் அடிகளார் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலை எப்படியாவது தேடி பிடிக்க வேண்டும் என்று முயன்று அந்த நூலை வெளியிட்டவரிடமிருந்தே நான் வரவழைத்து விட்டேன். இது என்னிடம் அந்த புத்தகம் இப்போது இருக்கிறது. அதனுடைய அட்டையிலேயே அவர்கள் இந்த கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட ஓடுகள், அவற்றில் எழுத்துக்களோடு கூடிய தமிழி என்று சொல்லப்படுகிற அந்த தமிழ் பிராமி என்று சிலர் சொல்கிறார்களே, இந்த எழுத்துக்களோடு கூடிய படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தில் கல்வி வளர்ச்சி என்பது அடுத்தடுத்த காலத்தில் எப்படி ஏற்பட்டது என்பதற்கான ஒரு தொடர் வரிசையையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அந்த நூல்கள் இன்னும் வெளிவரவில்லை. அந்த நூல்கள் பற்றிய ஆய்வுகள், முயற்சிகள் நடக்கின்றன. எனக்கு நம்முடைய பேராசிரியர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு வகுப்பு, இணைய வகுப்பு நடத்துங்கள், என்னுடைய வகுப்புக்கு அது உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால அதை நான் அடுத்த வாரத்திற்கு நான் தள்ளி போட்டுட்டேன். இப்ப நம்ம பேசிக்கொண்டிருந்த என்னுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்வது இந்த கல்வி எத்திசை கல்வி என்று கேட்கிறோம். எந்த திசையில போகிறோம்? ஏறுமுகமா, இறங்கு முகமா, நேர்முகமா, எதிர்முகமா, வளர்ச்சி முகமா, தளர்ச்சி முகமா என்பதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த முறையில் பார்க்கிற போது இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் நமக்கு முன்னாலே பல கேள்விகள் எழுந்து நிற்கின்றன. நீட்டு தேர்வு தொடர்பான கேள்வி இருக்கிறது. நீட்டு மட்டுமல்ல, தேசிய கல்விக் கொள்கை 2020 நடைமுறைக்கு வந்தால் எல்லாவற்றுக்கும் நுழைவுத் தேர்வு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கல்வி தனியார் மயம் பற்றிய கேள்வி எல்லாம் இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் நாம் எப்படி தீர்வு காண போகிறோம்? அது சென்று கொண்டிருக்கிற திசை தவறான திசை என்றால் அதை தடுத்து நிறுத்தி சரியான திசைக்கு செலுத்துவதற்கு அதற்குரிய ஆற்றல், அதிகாரம் தமிழ் சமூகத்திற்கு இருக்கிறதா? இல்லை என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் இன்றைய வகுப்பில் விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக, இந்த கோவிட்-19 தொற்று நோய் பெருந்தொற்று காலத்தை இந்திய அரசு, மோடி தலைமையிலான பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல துறைகளிலும் தன்னுடைய புது தாராளிய கொள்கைகளை வேகமாக செயல்படுத்துவதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதை பல சான்றுகளோடு நாம் குறிப்பிட முடியும். பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டிருக்கிறோம். தொழிலாளர் கொள்கைகள், வேளாண் சட்டங்கள், கடைசியா நம்ம லட்சத்தீவில் பார்த்தது போன்ற செயல்கள், இன்னும் இந்த தொற்று நோயை பயன்படுத்தி கொண்டே இதற்கான தடுப்பூசி, இதற்கான மருத்துவம், இப்படி ஒவ்வொன்றிலும் அதனுடைய அந்த புனிதமான தனியார் மைய கொள்கையை, மக்களுக்கு அது பாவகரமானது, அவர்களுக்கு அது புனிதமானது, செயல்படுத்தி கொண்டிருப்பது. இன்னொரு பக்கம் அரசினுடைய செலவிலேயே ஒரு மதச்சார்பற்ற அரசாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த அரசினுடைய செலவிலேயே ஒரு மதத்தினருக்கு, இந்து மதம் அல்லது வைணவ மதத்தினருக்கு புனிதமான ஒரு ராமர் கோயிலை கட்டுவது நேரடியா அரசு பங்கேற்போடு, நீதிமன்றத்தின் பங்கேற்போடு அல்லது உடந்தையோடு. இதை போலத்தான் சமூகத்தினுடைய வருங்காலத்தின் மீது பெரும் தாக்கம் செலுத்தக்கூடிய கல்வித்துறை,
அந்த கல்வித்துறையிலான தன்னுடைய கொள்கைகளை செயல்படுத்துவதற்கும் அது முனைந்திருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பதற்கு கல்வி நிறுவனங்கள்லாம் மூடப்பட்டிருக்கிற ஒரு காலத்தில் சென்ற ஜூலை 29ஆம் நாள் ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது. இப்படி ஒப்புதல் கொடுக்கிற போது நரேந்திர மோடி சொன்னார், இது காலத்தாழ்வான கல்வித்துறை சீர்திருத்தம், இது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கல்வித்துறை சீர்திருத்தம், பல லட்சக்கணக்கானோரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார். நல்லது, லட்சக்கணக்கானோரின் கோடிக்கணக்கானோரின் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. தமிழ் சமூகம் போன்ற ஒரு சமூகத்திற்கு இது மீளா தீங்கு செய்யக்கூடியது. அந்த அர்த்தத்தில் அது மாற்றக்கூடியதுதான், மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த கல்வித்துறை சீர்திருத்தத்திற்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 1986 அப்போது ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார்கள். ராஜீவ்காந்தியினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது அதுவும் இதே திசை வழிதான். அதாவது அது ஒரு திசை, இது ஒரு திசை அல்ல. இதே திசையில் அது ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டது. மீண்டும் 92 அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். அதனுடைய உச்சமாகத்தான் இந்த பெருந்தொற்று காலத்தில் இந்த கல்விக் கொள்கையை ஏதோ கருத்து கேட்பது என்றெல்லாம் ஒரு நாடகம் நடத்தப்பட்டது. ஒரே ஒரு ஆறுதலான செய்தி என்னவென்றால், இந்த கருத்து கூறலிலும் இந்த கல்விக் கொள்கைக்கு எதிராக கல்வியாளர்களும் மற்ற சமூக நீதி ஆர்வலர்களும் குரல் கொடுத்ததிலும் தமிழ்நாடுதான் முன்னுக்கு நின்றது. மற்ற மாநிலங்கள் இது ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தவில்லை. அதற்கு ஒரு காரணம், அவர்கள் இழப்பதற்கு அதிகம் இல்லை, நாம் இழப்பதற்கு ஏராளம் இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை, கல்வி அமைப்பு பற்றியெல்லாம் நம்ம பேசும்போது அதை விரிவா பார்க்கலாம். மருத்துவத்துறையிலெல்லாம் இது ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் வாழுகிற ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி வைத்திருப்பதும், தமிழ்நாடு ஏறத்தாழ 30 மருத்துவக் கல்லூரிகளை மாவட்டத்துக்கு 1 வீதம் வைத்திருப்பதும், எனவே பாதிப்பு நமக்கு அதிகம். அதனால்தான் எல்லாவற்றிலுமே நம்முடைய எதிர்ப்பு பெரிதாக இருந்தது. ஆனால் நம்முடைய எதிர்ப்பை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. மோடி ரொம்பவும் மகிழ்ச்சியோடு இதனை அவருடைய அந்த ட்வீட் என்கிற அந்த பகுதியிலே அவர் ட்வீட் செய்கிறார். கீச்சகத்தில் அவர் கீச்சிடுகிறார். இது எரா ஆஃப் நாலேஜ், அறிவின் சகாப்தம். கற்றல், ஆராய்ச்சி, அறிவு ஆகியவை முக்கியமானவை. இந்த புதிய கொள்கை இந்தியாவை ஒரு புதிய அறிவு மையமாக மாற்றும், நியூ நாலேஜ் ஹப் என்று அவர் பதிவு செய்கிறார். இது அரசாங்கத்தில் இருப்பவர்கள், RSS இருப்பவர்கள், பிஜேபியில் இருப்பவர்கள் இதையேதான் அவர்கள் எதிரொலிக்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையின் விளைவாக என்ன நடக்குமாம்? சமத்துவம், தரம், குறைந்த செலவு ஆகியவற்றை இது அடிப்படையாக கொண்டது. கல்வி நம் தேசத்தை சுடர்விடச் செய்து செழிப்புக்கு இட்டு செல்லட்டும் என்று அவர் ஒரு தீர்க்கதரிசியை போல வாழ்த்துகிறார். இந்த கொள்கையை கூர்ந்து நோக்கினால் மோடியும் பொய்யர், இந்த கல்விக் கொள்கையும் பொய்மைகளின் குவியல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். தேசிய கல்விக் கொள்கையை பற்றி இதற்கு முன் பல சந்தர்ப்பங்களில், இந்த வகுப்பில இல்லை என்றாலும் வேறு நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறோம், நம்முடைய இதழிலும் எழுதியிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நமக்கு முன்னாலே அதை தொகுத்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நினைவிலித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால்,
இந்த கல்விக் கொள்கை என்பது இனிமேல் நடைமுறைப்படுத்தப்பட போகிற ஒன்று அல்ல. இது ரொம்ப நல்லா புரிந்து கொள்ளணும். புதுத்தாராளிய பொருளியல் என்பது அதற்குரிய சட்டங்களாக, ஒப்பந்தங்களாக, நடைமுறைகளாக வருவதற்கு முன்பே செயலுக்கு வந்து விட்டது. நெருக்கடி நிலை காலம், பிறகு 80க்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலம், அவர்கள் பெரும் நிபந்தனைகளோடு IMF-இடம் பெரும் கடன் வாங்கியது, அதற்கான நிபந்தனைகளை ஒத்துக்கொண்ட, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே விரிவா பேசியிருக்கோம். எப்படி இந்த புதுத்தாராளிய பொருளியல் என்பது இதற்கு முன்னரே தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 91 ஒரு முழு உருவம் பெறுகிறார். அதே போலத்தான் இந்த புது கல்விக் கொள்கை, புது தாராளியத்தினுடைய கல்விக் கொள்கை என்பதும் ஏற்கனவே செயல்பட தொடங்கிவிட்டது. இதை எளிதாக புரிந்து கொள்வதற்காக கல்வியாளர்கள் இந்த கொள்கையின் அடிப்படை தீங்குகளை 3 தலைப்புகளிலே பிரித்து சொல்கிறார். இந்த கொள்கையை நீங்கள் படித்து பார்த்தால் ஏற்கனவே அது 400-500 பக்கம் இருந்தது. இப்ப சுருக்கி 69 பக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் வந்திருக்கு, தமிழ்ல வந்திருக்கு. ஒரு பெரிய சொற்குவியல், நிறைய உளறல்கள், நிறைய பீத்தல்கள், அர்த்தமற்ற கூறியது கூறல்கள். இந்த குவியலுக்கு நடுவில் தான் இதனுடைய உண்மையான நோக்கத்தை நாம் பிடித்து வெளியே இழுத்து வர வேண்டி இருக்க. அப்படி இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழியாக ட்ரிபிள் சீஸ் என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார். 3 சி: கமர்ஷியலைசேஷன், சென்ட்ரலைசேஷன் அண்ட் கம்யூனலைசேஷன். கல்வியை வணிகமயப்படுத்துவது, மையத்தில் அதிகாரத்தை குவிப்பது, மற்ற அதிகாரத்தை பற்றி மட்டுமல்ல கல்வி அதிகாரத்தை குவிப்பது, மையப்படுத்துவது. 3ஆவதாக சமயம், வகுப்புவாதத்திற்கு பொருத்தமா வகுப்பு மையப்படுத்துவது. இந்துத்துவம் ஏதோ ஒரு சமயம் அல்ல. இந்துத்துவம் என்றால் நமக்கு தெரியும், பார்ப்பனியம் தான் அதனுடைய சாரம். இந்த 3 தான். அப்ப வணிகப்பாடு, மையப்பாடு, இந்துப்பாடு, இந்த 3 தீங்குகளை இது சுமந்து கொண்டு வருகிறது. இதை எளிதில் இந்த கொள்கையை நாம் கூர்ந்து படித்தோம் என்றால் இதை எளிதில் நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த முறையில் நாம் பார்க்கிற போது இது ஒவ்வொரு துறையிலும் எப்படி செயல்படுகிறது, எப்படி இந்த கொள்கை இந்த 3 கூறுகளையும் கொண்டிருக்கிறது என்பதை பல அறிஞர்கள் எளிய முறையிலே விளக்கி சொல்லி இருக்கிறார். நான் நம்முடைய பேராசிரியர் அரசு அவர்களுடைய ஒரு காணொளியிலே பார்த்தேன். அவர் 5 பிரிவுகளாக பிரித்து சொல்கிறார். முதலாவதாக, இந்த கல்விக் கொள்கை பல்வேறு நுட்பமான வழிகளில், வெளிப்படையான, உட்படையான, நேருக்கு நேர் தெரிகிற மறைமுகமான, நேர்முக, மறைமுக வழிகளில் வடிகட்டுகிறது, மாணவர்களை வடிகட்டுகிறது. அனைவருக்குமான கல்வி, அனைத்து வகை கல்வியும், இதுதான் குடியாட்சியத்தினுடைய முழக்கம், இதுதான் நீதி. ஆனால் இதற்கு மாறாக ஒரு சிறுபான்மையினருக்கான கல்வி, மற்றவர்களுக்கு ஒன்று கல்வி இல்லை, அல்லது கல்வி என்பது கல்வி என்ற சொல்லுக்கு தகுதி இல்லாத தொடக்க நிலையிலேயே நிறுத்திவிடுவது. அவர்கள் ஏதோ எழுத்தறிந்தவர்களாக இருப்பார். நான் முன்பே சொன்னேன், முதலியத்திற்கு எழுத்தறிவு இருந்தால்தான் சந்தை கிடைக்கும்.
அடியோடு எல்லோரும் எழுத படிக்காம வைத்து விட்டால் சரக்குகளுக்கு சந்தை இருக்காது, உழைப்பு சந்தை இருக்காது. அப்ப குறைந்தபட்சமான ஒரு படிப்பு தேவைப்படுது. கல்வி என்பதற்கு ஒரு மனிதனை முழு மனிதனாக்குவது, சமூக மனிதனாக்குவது. நான் ஏற்கனவே வள்ளுவருடைய அந்த 4 கல்வி அதிகாரங்களும் கல்விக் கொள்கைக்கான அடிப்படை என்று சொல்லியிருக்கிறேன். கல்லாதவன் விலங்கை போன்றவன் என்று வள்ளுவர் சொல்லுவார். கற்றால் தான் அவன் மனிதனாகிறான். மனிதனை முழு மனிதனாக்குவதற்கு கல்வி தேவைப்படுகிறது, எல்லா மக்களுக்கும் தேவைப்படுகிறது. அந்த நிலையை தாண்டி அனைத்து கல்வியும் அனைவருக்கும், யுனிவர்சல் எஜுகேஷன் ஃபார் ஆல், UFA என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இதை இந்த கல்விக் கொள்கை மறுக்கிறது. ஒப்புக்கு இது முழக்கம் கொடுக்கிறது. எல்லாருக்கும் கல்வி, தரமான கல்வி, குறைந்த கட்டணத்திலான கல்வி. ஆனா நடைமுறையில் இது என்ன செய்கிறது என்றால், அது முன்வைக்கிற திட்டங்கள் வடிகட்டுகின்றன. குறிப்பா பள்ளி கல்வியில் வடிகட்டுகிறது. ஒன்று. இரண்டாவது, உயர்கல்வியை இது தனியார் மயமாக்கி விடுகிறது. நான் சென்ற வகுப்பில் சொன்னேன், கல்வி என்பது பொது நன்மைக்கானது. அது கலங்கரை விளக்கத்தினுடைய வெளிச்சத்தை போன்றது. கொடுத்தால் குறையாது, ஒருவருக்கு கிடைத்தால் இன்னொருவருக்கு இல்லாமல் போய்விடாது. யாரையும் அது ஒதுக்கி வைப்பதில்லை. கேடில் விழிச்செல்வம், கேடு செய்யாத சிறந்த செல்வம். அது வணிக செல்வம் அல்ல. அதை கொண்டு ஒருவர் பணக்காரராக முடியாது, ஒருவர் ஏழையாக முடியாது. அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை சரக்காக்குவது, வணிக பொருளாக்குவது, விலைக்கு விற்பதற்கான ஒரு பண்டமாக உயர்கல்வியை மாற்றுவது. இரண்டாவதாக. மூன்றாவதாக, மொழி குறித்த பார்வை. மொழி குறித்து இந்த கல்விக் கொள்கையினுடைய ஏமாற்று சொற்களையும் உண்மையான மோசடி திட்டத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது புதிதாக வலியுறுத்துகிற ஒரு செய்தி. சமஸ்கிருதத்திற்கு அது கொடுக்கக்கூடிய முதன்மை, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம பிறகு பார்ப்போம். நான்காவதாக, பெரும் குழுமங்களுக்கு பொருத்தமாக கல்வி முறையை மாற்றி அமைப்பது. பெருங்குழுமங்களுடைய சுரண்டல், கார்ப்பரேட்டுகளுக்கு பொருத்தமான ஒரு கல்வி முறை. பொதுவா முதலியத்துக்கு பொருத்தமா ஒரு கல்வி முறை என்பது ஏற்கனவே இருக்கக்கூடியது. அதோடு நின்று விடாமல் இந்த பெருங்குழுமங்களுக்கு சாதகமான ஒரு தொழிற்கல்வி முறை, மற்ற முறைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறது. ஐந்தாவதாக, இது கல்வியை ஒரு மையத்தில் கல்வி அதிகாரத்தை குவிக்கிறது. கல்விக்கு என்ன விலை நிர்ணயிப்பது என்பதை மட்டுமல்ல, என்ன வகையான கல்வி கொடுப்பது, என்ன முறையில் கொடுப்பது, கல்வி கொள்கை என்ன, ஆசிரியர் கொள்கை என்ன, கல்வியியல் கொள்கை என்ன, கல்வி வணிகத்தை எப்படி நிகழ்த்துவது, எல்லாவற்றுக்குமான அதிகாரத்தை, இப்போது இந்த அதிகாரம் வெவ்வேறு அமைப்புகளிடம் இருக்கிற அதிகாரத்தை எல்லாம் எடுத்து ஒரே ஒரு மையத்தில் கொடுத்து விடுகிறார். இந்த ஐந்தையும் அவர் பட்டியலிட்டு சொல்லி, இந்த ஐந்திலுமே நீங்கள் உற்று கவனித்தால் நாம் சொன்ன கமர்ஷியலைசேஷன், சென்ட்ரலைசேஷன் அண்ட் கம்யூனலைசேஷனை பார்க்கலாம். மூன்றாம் வகுப்பில் தேர்வு வைத்தல் இந்த கல்விக் கொள்கையினுடைய ஒரு யோசனை. மூணாம் வகுப்பில் தேர்வு வைக்கிறது. மூன்றாம் வகுப்பில் தேர்வு வைத்து தேர்ச்சி அடையவில்லை என்றால் அவரை அதற்கு மேல் வகுப்புக்கு அனுப்ப மாட்டார். ஃபெயில் போடுறது, டிடென்ஷன் சொல்வார்கள். அப்புறம் 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. என்ன பொருள் இதற்கு? ஒரு ஏற்றத்தாழ்வான சமூகத்தில் ஏற்றத்தாழ்வான கல்வி வாய்ப்புகள் நிறைந்த ஒரு சமூகத்தில் இதுவரை கல்வி நிழலில் ஒதுங்காத சமூகங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் முதலாக படிக்க வருகிற ஒரு சமூகத்தில்
ஒரு மோசமான ஒரு தேர்வு முறை, சிறைக்கூடங்களான பள்ளி அறைக்கூடங்கள் இங்கே வைத்துக் கொண்டு ஆரம்பத்திலேயே இந்த படிப்புக்கான ஊக்கத்தை கெடுத்து ஏழை எளியவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்களை வடிகட்டி விடுவது. இது மிக மோசமான ஒரு வன்முறை. குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, அவர்களது தன்னம்பிக்கைக்கு எதிரான வன்முறை, அவர்களுக்கான ஒரு உளவியல் சித்திரவதை என்று இதை நாம் சொல்லலாம். இரண்டாவதாக மொழி. நம்மவர்கள் பலருக்கே மொழி குறித்து நிறைய கேள்விகள், குழப்பங்கள்லாம் உண்டு. இந்த கல்விக் கொள்கை மிகவும் சாமர்த்தியமாக, கெட்டிக்காரத்தனமாக தாய்மொழி பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். முதலில் அவர்கள் ஒரு தொடக்க கல்விக் கொள்கை அறிக்கை கொடுத்த போதே அது இருந்தது. அது அவங்க சொன்னது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, கஸ்தூரி ரங்கன் இந்த குழுவினுடைய தலைவர், அவரு இந்திய விண்ணாராய்ச்சி அமைப்பினுடைய தலைவராக இருந்தார். கல்வியாளர்னா யாரு? யார் கல்வியாளரா இருக்க முடியும்? கல்வி பற்றி ஒரு பார்வை இருக்கணும், கல்வி மொழி பற்றிய ஒரு தெளிவு இருக்கணும், கல்வியை கொண்டு சமூகத்தை சீரமைப்பது பற்றிய பார்வையெல்லாம் இருக்கணும். ஆனா ஒரு சாதாரண செய்தி, உலகெங்கும் அவரவருடைய சமூகத்தின் தாய்மொழிதான் பயிற்று மொழியாக இருக்கிறது என்பதை கூட நாடு விட்டு நாடு போய் தெரிந்து கொள்ளுகிற நிலையிலே ஒரு கல்விக்குழு இருக்க முடியாது. ஏற்கனவே நமக்கு கல்வி தொடர்பாக வந்திருக்கிற பீசா, ஆசார் என்று பல்வேறு அறிக்கைகள்லாம் இருக்கு. தமிழ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காந்தி தொடங்கி தாய்மொழி கல்வியை எத்தனையோ பேர் எப்படி எல்லாமோ வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனா இவர் சொல்றாரு, வேற நாடுகளுக்கெல்லாம் போய் பார்த்த போதுதான் தெரிந்தது, எல்லோரும் தாய்மொழியை கொண்டுதான், தாய்மொழி வழி கல்வியினால் தான் முன்னேறி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டோம்னு சொல்றார். இது போய் தெரிந்து கொள்ள வேண்டியதே இல்லை. சரி, அப்படியானால் என்ன செஞ்சிருக்கணும் இந்த கல்விக் கொள்கையில? அனைவருக்கும் அனைத்து கல்வியும் தாய்மொழி வழியாக கிடைக்க வேண்டும், தாய்மொழி பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்றல்லவா பரிந்துரை கொடுக்கணும். நீங்கள் எப்படி ஒரு கல்விக் கொள்கை, ஒரு மாணவன் படிக்க வேண்டும், அவன் தேர்வு எழுத வேண்டும், அவனை வடிகட்ட வேண்டும், பாஸ் ஃபெயில் போட வேண்டும் என்றெல்லாம் கட்டாயப்படுத்துவது போல, அரசு தாய்மொழியை பயிற்று மொழியாக செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 5ஆம் வகுப்பு வரைக்கும், முடிந்தால் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழியை பயிற்று மொழியாக கொள்ளணும். எல்லாம் எதை பொறுத்து இருக்கு? வாய்ப்புகள் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் கூடுமான வரை. என்ன கூடுமான வரைனா என்ன அர்த்தம்? கூடுமானவரை ஒரு பாடத்தை படிங்க, படிக்காம விடுங்கன்னு சொல்லுவீங்களா? கூடுமானவரை பள்ளிக்கூடத்திற்கு வாருங்கள்னு கூப்பிடுவீர்களா? அது ஏன் கூடுமானவரை? சரி, ஒரு தனியார் கல்வி நிறுவனம் என்னால முடியாதுங்குது, அவனும் கூட நீங்க சமூகத்தில் அவன் பள்ளி நடத்துறான், அவன் நடத்துற வேன் நம்ம ரோட்ல தான் ஓடுது, அவனுக்கான குடித நீர் இந்த சமூகம் தான் கொடுக்குது, மின்சாரம் கொடுக்குது, நம்ம குழந்தைங்க தான் அங்க போய் படிக்கிறாங்கன்னா அரசு ஒரு கொள்கையை வகுத்து செயல்படுத்தணும், கட்டாயப்படுத்தணும். சரி, அவனை நீங்க கட்டாயப்படுத்த வேண்டாம். நீங்க ஒருவேளை அரசு நடத்தக்கூடிய கல்வி கூடங்களில் கட்டாயப்படுத்தலாம்ல. இந்திய அரசு இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்து விட்டது. இது நடைமுறைக்கு வந்துடுச்சு, இன்னும் விவாதத்துல இல்ல. அப்படியானால் மத்திய அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அவரவர் தாய்மொழி பயிற்று மொழியாக இருக்குமா? சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல, கேந்திரிய வித்யாலயாவில் அரசு அனுமதியோடு நடத்தப்படுகிற பன்னாட்டு பள்ளிகள், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல
எதுலையுமே தாய்மொழி பயிற்று மொழி என்பது கட்டாயம் இல்லை. அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் எங்களால முடியாதுன்ட்டாங்க. அவங்க விருப்பம் போல வச்சுக்கலாம். தாய்மொழி எல்லாம் பயிற்சி மொழியாக இருக்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த அறிக்கை ஒப்புக்கு சொல்லுது. ஆனா இது எதுல குறியா இருக்குதுன்னா, இங்கிலீஷ் ஏற்கனவே இருக்கு, அது தொடருங்கிறது அவங்களுக்கு தெரியுது. பாதிக்கு மேற்பட்ட பள்ளிகள் தனியார் பள்ளிகளாக இருக்கும் போது இயல்பாவே அங்க எல்லாம் ஆங்கில வழி கல்விதான் தரப்படுது. அதுதான் கிக்கான சரக்கு. கிக் இல்லாத தமிழ் சரக்கை யார் வாங்க போறாங்க? இப்ப இருக்கிற அரசு பள்ளிக்கூடங்கள் என்ன ஆயிடுச்சு? மக்கள் கேட்கிறாங்க. எனவே நாங்களும் இங்கிலீஷ் மாறிக்கிறோம். அதிமுக அரசு மாத்துனுச்சு, திமுக அரசு மாத்துது. தமிழ் வழி கல்வி என்பதை அற்று போகிற மாதிரி ஆங்கில வழி கல்வி படர்ந்து பரவி கொண்டிருக்கு. அதை பற்றி இந்த கல்விக் கொள்கை கவலையே படல. ஆனால் எதுல குறியா இருக்கிறாங்கன்னா, சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து விட வேண்டும். மழலை நிலையிலேயே சமஸ்கிருதத்தை படிக்க வேண்டும். அதுதான் அறிவு பெட்டகம், அதுதான் அறிவு செல்வம். அறிவியல், அறவியல் எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. அதுதான் நம்முடைய பெருமை. இந்தியாவில் வாழ்வதற்குரிய பெருமை என்னன்னா சமஸ்கிருதம் தான். இதுதான் இந்த கல்விக் கொள்கையினுடைய மொழி கொள்கையாக இருக்கிறது. நம்ம பல முறை விளக்கி சொல்லிட்டோம். இப்போ ஒரு பதிவுக்காக நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் தமிழ்தான் அனைத்து நிலையிலும் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும். ஒரு 2 நாள் 3 நாள் முன்பு அண்ணா படிப்பு வட்டம் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய படிப்பு வட்டத்தில் தோழர் மதியவன் பேசியிருக்கிறார். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழால் முடியும் என்று தலைப்பு. மிக அருமையான உரை, விரிவா விளக்கி சொல்றார். பொறியியல் படிக்கிற மாணவர்கள், அதுவும் பெரும்பாலும் ஆங்கில வழியில் படிக்கிற மாணவர்கள் கேட்ட ஐயங்களை எல்லாம் மிக தெளிவா விளக்கி தெளிவுபடுத்திட்டார். அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. கடைசியா ஒரு மாணவர் சொல்றார், நான் இவ்வளவு காலம் இங்கிலீஷ் மீடியத்திலேயே படிச்சுட்டேன், ஐயோ வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு எனக்கு இப்ப வருத்தமா இருக்குன்னு அவர் சொல்றார். அந்த அளவுக்கு இது ஒரு அழுத்தமான உறுதியான உண்மை. ஆனா இதை ஒதுக்கிட்டாங்க. பயிற்று மொழி தாய்மொழியா இருக்கணும், தமிழா இருக்கணும், அந்தந்த தேசிய மொழியா இருக்கணுங்கிறத ஒதுக்கிட்டாங்க. 2வது மொழி, பயில் மொழி, கற்றுக்கொள்கிற மொழி எந்த வயதிலிருந்து ஆரம்பிக்கணும்? உலகெங்கும் ஒரு நடைமுறை இருக்கு. கல்வியில் உயர்ந்த வளர்ச்சி பெற்ற நாடுகள், அங்க போய் நீங்க கேட்கணும், சரிப்பா தாய்மொழி படிக்கிறீங்க, அதுதான் முதல் பயில் மொழி, அதுதான் பயிற்று மொழி, அதுக்குதான் கல்வி மொழின்னு பேரு. இன்னொரு மொழி வேணுமே, என்ன பண்றீங்க? இந்த நாடுகள் எதிலும் 6ஆம் வகுப்புக்கு முன்னர் வேறு மொழியே கிடையாது. நான் பிரான்சில் பள்ளிக்கூடங்கள்ல போய் உட்கார்ந்து பார்த்தேன், லண்டன்ல போய் உட்கார்ந்து பார்த்தேன், டென்மார்க்ல பார்த்திருக்கேன், பல நாடுகள்ல பார்த்திருக்கிறோம். அண்மையில முகநூல்ல ஒரு பட்டியலை வெளியிட்டோம். 1-2 தவிர இந்த உலகத்தில் ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக, கட்டாய பயில் மொழியாக கொண்டிருக்கிற நாடுகள், ஆங்கிலம் அல்லாத நாடுகள் வேற எதுவும் கிடையாது. இங்கதான் இந்த கொடுமை நடக்குது. இது மிக திறமையாக நம்முடைய குழந்தைகளை வடிகட்டி விடுகிறது. நான் படிக்கிற காலத்துல ஆங்கில பயிற்று மொழியே இல்லாத ஒரு தமிழ் பயிற்று மொழி இருக்கிற காலத்தில் கூட நல்லா படிச்சு மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் 10ஆம் வகுப்புல எதுல அடிபடுவாங்கன்னா இந்த ஆங்கில மொழியில் அடிபடுவாங்க. இது அடிபடக்கூடாது, அவர்கள் தனிப்பயிற்சி வைத்துக் கொள்ளணும், மற்றதெல்லாம் செய்யணும்னா 5 பாடங்களில் 4 பாடங்களுக்கு ஒரு பாதி நேரம்னா இந்த ஒரு பாடத்திற்கு மறுபாதி நேரத்தை அவர்கள் செலவிட வேண்டியிருக்கும். இப்ப நம்ம கல்விக்கு ஒரு கண்டம், இங்கிலீஷ் கண்டம் கொடுத்த இதா இருக்கு. அதை பத்தி இந்த தேசிய கல்விக் கொள்கை, இது என்ன தேசியம்? தமிழ் தேசியம்னா தமிழை பத்தி பேசணும், இந்திய தேசியம்னா இங்கிலீஷை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு இந்திய தேசியம் வேணுமா?
ஆங்கிலேயருக்கு எதிராக தானே இந்திய தேசியம். அன்னைக்கு தேசிய கல்வி நிறுவனங்களை சுதந்திர போராட்ட காலத்தில் நிறுவிய போது ஆங்கிலத்துக்காக தான் நிறுவனாங்களா? அப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள்ல படிச்சு வந்தவங்க தான் லால் பகதூர் சாஸ்திரி. சாஸ்திரின்னு ஜாதி பேர் இல்ல, அங்க கொடுத்த டாக்டர் பட்டத்துக்கு சாஸ்திரி பட்டம்னு பேர். எவ்வளவு அபத்தமா இருக்கு. ஆங்கில பயிற்று மொழி பற்றி ஒரு விவாதமே இல்லை. அது மட்டும் இல்ல, சிறு குழந்தை, ஒரு 3 வயது குழந்தை, 4 வயது குழந்தை, அதற்கு பல மொழிகளை கற்றுக்கொள்ளுகிற ஆற்றல் உண்டு என்று பல ஆய்வுகள் சொல்கின்றனவா. நமக்கு ஒண்ணும் பெரிய அதிசயமே இல்லை. மகாபலிபுரத்துக்கு போய் பாருங்க, 12, 13 வயது சிறுவர்கள் பன்மொழியில் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க தொழில். வர்றவங்களுக்கு விளக்கி சொல்லணும், இந்த கோயில் எப்ப கட்டப்பட்டது, இதனுடைய தனி சிறப்புகள் என்ன, இதெல்லாம் சொல்லணும். அந்த தொழிலுக்கு அவங்க கத்துக்கலாம். ஆனால் எல்லோருமே கைடு வேலைக்கு போக போறதில்லை. இங்க ஒரு ஆசிரியர் ஆகணும், மருத்துவர் ஆகணும், பொறியாளர் ஆகணும். இவர்களுக்கு ஏன் இத்தனை மொழிகள் தேவை? என்ன முடியுமா முடியாதா என்பதல்ல கேள்வி. தேவை என்ன? தேவையற்றது ஏன் கற்றுக்கொண்டு மூளையை ஒரு குப்பை கிடங்காக ஏன் மாற்றணும்? தாய்மொழியில் பயிற்சி, அடிப்படை தேர்ச்சி, தாய்மொழி வழியாக உலகை கற்பது, கூடுதலாக ஒரு மொழி. இந்த தாய்மொழியில் அடிப்படை தேர்ச்சி பெற்ற பிறகு பிரான்ஸ்ல ஆங்கிலம் கற்றுக்கொள்வது என்றால் 6ஆம் வகுப்புல தான் ஆரம்பிப்பாங்க. ஒன் ஆஃப் த யூரோப்பியன் லாங்குவேஜஸ். இங்கிலீஷ் தான் இல்ல, இங்கிலீஷ்க்கு பதில் ஜெர்மனோ, டேனிஷோ, வேற ஏதோ ஒரு மொழி எடுத்து கத்துக்கலாம். பெரும்பாலும் இங்கிலீஷ் எடுக்கிறாங்க. உலகமய காலத்துல அமெரிக்காவினுடைய மொழியா இருக்குன்னு. ஏன் நீங்க மேண்டரின் ஏன் எடுத்துக்கல? இந்த பள்ளி கொள்கையில நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஜெர்மன் மொழியை பற்றி சொல்லி இருக்கிறாங்க, ஸ்பானிஷ் சொல்லி இருக்கிறாங்க, ஆங்கிலம் சொல்லி இருக்கிறாங்க, பிரெஞ்சு சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் கத்துக்கலாம். ஏன் மேண்டரின் சைனீஸ் சொல்லல? உலகில் அதிக மக்கள் தொகை அவங்க தானே, பேசுற மொழி தானே. சீனாவுக்கு போக மாட்டாரா மோடிஜி? சீன பிரதமர் மகாபலிபுரத்துக்கு வரமாட்டாரா? இங்கேருந்து யாரும் இப்ப சீனாவுக்கு வேலைக்கு போறது இல்லையா? சீனாவில் போய் படிக்கிறது இல்லையா? காசு கட்டி மருத்துவம் படிக்க போறாங்கல்ல. இது என்ன கல்வி கொள்கையா, அரசியல் கொள்கையா? இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெளிவில்லை. ஆனா எல்லாத்துலயும் எதுல குறியா இருக்காங்கன்னா சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தை திணிப்பது இந்தியை பரவலாக திணிப்பதற்கான அடிப்படையாக அமையும். அவர்களுடைய இந்துத்துவ சடங்குகள், இந்துத்துவ நம்பிக்கைகள், இந்துத்துவ வேதங்கள், உபநிடதங்கள், இந்துத்துவ புராண குப்பைகள், இவற்றை கொண்டு வந்து பரப்புவதற்கு எளிதாக இந்த முயற்சி தான் இவர்களுடைய இந்த மொழி கொள்கையில் நமக்கு காண கிடைக்கிறது. இந்த மணிநீதிக்கு உதவும். இது இப்படி போன என்ன ஆகும்? நமக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக கல்வி கற்கிற வாய்ப்பு பெற்றவர்கள், மற்றவர்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்படுறோம். மருத்துவ கல்வியில சமஸ்கிருதத்தை படிக்கணும்னு வச்சிருந்தான். எதுக்கு? பார்ப்பனர்களுக்கு எளிதா இருக்கும் சேருவதும் பாஸ் பண்ணுவதும், மற்றவர்களுக்கு ரொம்ப கடினம். இந்த நிலையை ஏதோ ஒரு வடிவத்தில் எல்லா கல்வியிலும் திருப்பி கொண்டு வருவது சமஸ்கிருதத்தை திணிப்பதன் மூலமாக. என்ன அவசியம் இருக்கு? சமஸ்கிருதத்தை படித்து என்ன ஆக போகுது? இந்திய படித்தே ஒன்னும் ஆகலன்னா சமஸ்கிருதத்தினால என்ன ஆக போகுது? ஆனா மீண்டும் உங்களுக்கு ஒன்று நினைவுபடுத்துறேன். நம்முடைய தொடக்க வகுப்புகளையே நான் சொல்லியிருக்கேன். சமஸ்கிருத திணிப்பு என்பது பாஜக கொள்கை மட்டுமல்ல, காங்கிரஸ் கொள்கை மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசினுடைய கொள்கை மட்டுமல்ல, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய கொள்கை மட்டுமல்ல, இந்திய அரசின் கொள்கை. இந்திய அரசமைப்பு நேரடியாக இதை சொல்கிறார். 355வது உறுப்பு. ஆங்கிலத்தையும் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் ஆகிய 3 மொழிகளையும் நம் மீது திணிக்கிற அரசமைப்பினுடைய 17வது பகுதி தான் மொழி திணிப்புக்கான பகுதி.
ஆட்சி மொழியாக இந்தி, நீதிமன்ற மொழியாக ஆங்கிலம், பண்பாட்டு மொழியாக சமஸ்கிருதம். அப்ப இந்த ஒரு அரசோடு ஒரு அரசமைப்போடு நாம் போராட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த கல்விக் கொள்கையை நாம் எதிர்க்கணும்னா. மூன்றாவதாக அவரு எடுத்துக்காட்டுறாரு, இந்த கல்வி நிறுவனங்களில் அவர்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் என்று பிரிச்சிடுறாங்க. இவற்றை இப்ப தனித்தனியா இருக்கு, ஒரே இடத்துல ஒன்னா வச்சுக்கணும், ஒரே கட்டுப்பாட்டின் கீழ் இவை இயங்கணும். இப்ப இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்கு, அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள், சிறந்த பல்கலைக்கழகங்கள், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், அலிகார் பல்கலைக்கழகம், ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம், இந்த பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அரசுக்கு இந்த பல்கலைக்கழகங்கள் பெரிய உறுத்தம். ஏன்னா நீங்க குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிரான போராட்டம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலும் ஜமியா மில்லியாவிலும் இதுலதான் பெரிய அளவு நடந்துச்சு. நல்ல சமூக பார்வையுள்ள இடதுசாரிகளை, ஆராய்ச்சியாளர்களை எல்லாம் இந்த பல்கலைக்கழகங்கள் இயல்பா தோற்றுவிக்குது. நீங்கள் அறிவியலை அறிவியலாக பார்த்தீர்கள் என்றால் தவிர்க்க முடியாமலே இந்துத்துவத்துக்கு மாறான முடிவுகளுக்கு தான் நீங்க போய் சேருவீங்க. வரலாறு படிக்கிற யாராவது ராமன் 1,00,000 ஆண்டு வாழ்ந்தான்னா ஒத்துக்குவாங்களா? தசரதா 60,000 முன்னாட்டிகளோட இருந்தானா ஒத்துக்குவாங்களா? எப்ப அதெல்லாம் கட்டுக்கதைப்பான்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த அறிவியல் சார்ந்த, சமூக அறிவியல் சார்ந்த பல்கலைக்கழகங்களை எல்லாம் மூடிவிட்டு அறிவு என்பதெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பயன்படக்கூடிய அறிவாக இருக்கும். அது புரட்சிக்கு வழி செய்கிற அறிவாக இருக்கக்கூடாது. மனித உரிமைகள் மீது பற்றுதல் ஏற்படுத்தக்கூடிய அறிவாக இருக்கக்கூடாது. இவற்றை தனியார் மயமாக்கி விடுவது. இப்ப இந்த பல்கலைக்கழகங்களை வழிகாட்டுகிற கோட்பாடுகளை யார் உருவாக்குவார்கள்? RSS தான் உருவாக்கும். அவர்களுக்கு கீழ் இதையெல்லாம் கொண்டு வந்து விடுவது. இதற்காகத்தான் அவர்கள் செயல்படுறாங்க. ஆனா இந்த இடத்துல ரொம்ப ஞாபகம் வச்சுங்க, இனிமேல் செய்யறதுக்கான கொள்கை இல்லை. இது இதுக்கு முந்தைய தொடங்கிடுச்சு. இன்னும் சொல்ல போனா வாஜ்பாய் காலத்திலேயே ஆரம்பிச்சிச்சு. இப்ப நம்ம இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு துணைவேந்தர் பற்றிய பிரச்சனை வந்துச்சு பாருங்க. அவர் அதை ரொம்ப சிறப்பு கல்வி நிறுவனமாக மாத்துறேன்னு சொல்லி, அவர் பேர் என்னங்க, சூரப்பா. ஏன் இவரை திணிக்கிறாங்க? அவங்க RSS பயிற்சி பெற்றவர்கள், RSS கொள்கையோடு வளர்ந்தவங்க. இந்த பல்கலைக்கழகங்களை எல்லாம் சீரழித்து குட்டிச்சுவராக்கி RSS பயிற்சி நிறுவனங்களாக மாற்றுவது, இந்த தனியார் நிறுவனங்களுக்கு உதவி செய்வது. அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்ப JNUல போய் நம்ம மாணவர்கள் படிக்கிறாங்க, நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப சாதாரண ஏழை மாணவர்கள், அரசு கட்டணம், விடுதி கட்டணம் குறைவு கொடுக்குறாங்க, இடஒதுக்கீடு இருக்கு, இதெல்லாம் ஒழிஞ்சிடும். இடஒதுக்கீடு இருக்காது, கட்டண சலுகை இருக்காது, சப்சிடிஸ் எல்லாம் நீக்கிடுவாங்க. பணம் கட்டி படிக்க முடிந்தவங்க மட்டும்தான் படிக்க முடியும். அப்படி பணம் கட்டி படிப்பது எந்த வகுப்புக்கு, எந்த சாதிக்கு தோதாக இருக்கும் என்பதை நாம் சொல்லவே வேண்டாம். இவற்றின் மீதான கட்டுப்பாடுகள், அரசு கட்டுப்பாடுகள், சமூக கட்டுப்பாடுகள் எதுவும் இருக்காது. இவை தன்னதிகாரம் கொண்ட நிறுவனங்களாக மாற்றப்படும். தன்னதிகாரம்னா அவன் தான் பாடத்திட்டத்தை உருவாக்கிடுவான். நீங்கள் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்குவதாக இருக்காது, அறிஞர் குழு உருவாக்குவதாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனங்களாக அவர்கள் மாற்றுகிறார்கள். கட்டண கல்வியாக முழுக்க மாற்றிடுவாங்க. நான் அரசுகிட்ட காசு இல்ல சொல்லிடலாம், எளிதா சொல்லிடலாம். அல்லது இந்த நிறுவனங்களை தான் ரொம்ப முக்கியம்.
நம்ம அடிக்கடி இந்த கல்வி தனியார் மயமாக்குவது, வணிகமயப்படுத்தப்படுவது பற்றி பேசும்போது பழைய காலத்திய தனியார் மயத்திற்கும் இந்த புதிய தனியார் மயத்திற்கும் ஒரு வேறுபாடு. நம்ம ஒரு தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்றவர் இருப்பார். அவர் கொஞ்சம் சேமிப்பு வச்சிருப்பார். ஒரு இடத்தை வாடகைக்கு குடிப்பார். அதுக்கு அவர் ஒரு பெரிய பேர் வச்சிருவார். கேம்பிரிட்ஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு வைப்பாரு, அல்லது கிறிஸ்ட் பிரைமரி ஸ்கூல்னு வைப்பாரு, ஏதோ ஒரு பேரை வைப்பார். அவரே ஆசிரியரா இருப்பார், அவரே ஆயாவா இருப்பார். நான் பார்த்திருக்கேன் அந்த பள்ளிக்கூடங்கள்லாம். அதுல அவருக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். இந்த தனியார் மயம் இல்லை இப்ப நம்ம பேசுறது. இது கார்ப்பரேட் தனியார் மயம். அம்பானிகள், அதானிகள், பிர்லாக்கள், டாட்டாக்கள் இந்த கல்வி நிறுவனங்களை, பெரும் பெரும் பல்கலைக்கழகங்களை எடுத்து நடத்துவார்கள். நான் சென்ற வகுப்பில் காட்டினேன். கல்வி அமைப்பை எப்படி நடத்த வேண்டும், எப்படி வழிநடத்த வேண்டும். புதுசா வந்திருக்கிற ஒரு கொள்கை என்னன்னா, உலகமே சார்ந்து வந்திருக்கிற கொள்கை என்னன்னா, காஸ்ட் ஷேரிங்னு பேர். கல்வி செலவை பகிர்ந்து கொள்ளுதல். யாரும் படிக்கிற மாணவனும் நடத்துற நிறுவனமும் இவ்வளவு கட்டணும்னு இல்ல, எவ்வளவு செலவானிச்சோ அதுல நீ ஒரு பங்கு கூட, நான் ஒரு பங்கு போடுறேன். லாபமும் பார்த்துக்குவான், இவங்கிட்ட இருந்து தனியா வாங்கி வசூலும் பண்ணிக்குவான். இதற்கெல்லாம் பரிந்துரை கொடுத்த குழுக்கள்ல ஒரு குழு, புன்னையா குழுன்னு ஒரு குழு பற்றி சொன்னேன். MS சாமிநாதன் குழுன்னு ஒரு குழு அமைத்தார்கள். கடைசியா அமைக்கப்பட்ட குழு கல்வியாளர்கள் குழுவே இல்ல, இது அம்பானி பிர்லா குழு. ஏன் அவங்க இதுல தலையிடுறாங்க? நம்ம தொலைபேசி துறையில சம்பாதிச்சோம், பெட்ரோலிய துறையில சம்பாதிச்சோம், மின்னாக்கத்துறையில சம்பாதிச்சோம், சுரங்கத்துறையில சம்பாதிச்சோம். ஏன் இந்த கல்வித்துறையில சம்பாதிக்கலாமே? இதில் முதலீடு போடுவதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய சந்தை. மற்றதுல போலவே கல்வித்துறையிலும் உலகத்தினுடைய 3வது பெரிய சந்தை இந்திய சந்தை. பல்லாயிரம் கோடிகள் இங்க புழங்குது. நம்ம 2 வாரத்துக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா விளம்பரத்தை எடுத்து காட்டினேன். SRM பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கிற விளம்பரம் அது. 2 மாணவர்கள், வெள்ளைத்தோல் மாணவர்களே இல்ல, கருப்பு மாணவர்கள் தான். அவங்க 2 பேருடைய படத்தை போட்டு அவர்களுக்கு ஆண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு வெளிநாட்டு குழுமத்தில் வேலை கிடைச்சிருக்கு. இதை சொல்லி அவங்க பல்கலைக்கழகத்துக்கு விளம்பரம். நீங்கள் ஆண்டுக்கு 50 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யணும்னா எங்கள்கிட்ட வாங்க. எங்கள்கிட்ட வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களை படிக்க வச்சு பட்டம் கொடுத்து அனுப்பிடுவோம். இதான அந்த விளம்பரம். இதெல்லாம் வந்து சாதாரண கல்வி நிறுவனங்கள் இல்ல, இவை எல்லாம் எம்பயர்ஸ், சாம்ராஜ்யங்கள், கல்வி சாம்ராஜ்யங்கள், கல்வி பேரரசுகள். பேரரசுகள்ங்கிறதால என்னமோ தெரியல, நீங்க இந்த தெற்கு நெடும்பெருஞ்சாலையில பயணம் பண்ணி போனீங்கன்னா அந்த SRM குள்ள கொஞ்சம் போய் ஒண்ணு கடிச்சு பாருங்க. நான் பார்த்தேன். வெளியில இது வந்து மென் விமென் அப்படின்னு போட மாட்டான், ஜென்டில்மென் லேடிஸ் எல்லாம் போட மாட்டான், ஆண் பெண் எல்லாம் போட மாட்டான். என்ன போட்டிருப்பா தெரியுமா? கிங் குவீன். கொஞ்ச நேரம் நம்ம கிங் ஆயிடலாம் அங்க ஒண்ணு கடிச்சோம்னா. பெண்ணா இருந்தா அவ குவீன் ஆயிடுவா. ஏன்னா அங்க நடத்துறவர் வந்து ஒரு எம்பரர். அவரு பாட்டாளி மக்களின் பாட்டாளி வகுப்பின் கட்சிகளுக்கே கோடிகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பொருந்தி ஒரு பேரரசர். அவர் சாம்ராஜ்யாதிபதி. அவங்க வந்து இந்த நிறுவனங்களை அப்படி ஒரு பெரிய பேரரசுகளா உருவாக்கிட்டாங்க. இந்த கொள்கைகளை ஏற்கனவே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்விக் கொள்கை வந்துதான் செயல்படுத்த போகிறார்கள் என்பது அல்ல. ஆனா இந்த நிறுவனங்களை முறைப்படுத்துவதற்கு, வழிமுறைப்படுத்துவதற்கு இதுல யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க பாருங்க. காவி உடுத்திய துறவிகளுக்கும் இதுக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு? நீ வேத பாராயணம் பண்ணு, ஆகமம் சொல்லி கொடு, மந்திரம் சொல்லி கொடு. சாஸ்திரா யூனிவர்சிட்டி எதுக்கு தொடங்கணும்?
முரளி மனோகர் ஜோஷி வாஜ்பாய் ஆட்சியில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த போது இது போன்ற பல்கலைக்கழகங்களுக்கு இடம் கொடுத்தார். அவையெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள். அரசு தலையிடாது, கட்டணத்தில் இது பண்ண முடியாது. ஒரு மாணவர் கொண்டு போய் சேர்ப்பாங்க, இவ்வளவு கட்டணங்க, நாங்க பில் தர்றோம், இந்த இன்னொரு தொகை நீங்க கொடுக்கணும், ஒரு 40 கொடுங்க, 50 கொடுங்க, ஒரு சின்ன துண்டு சீட்ல எழுதி கொடுப்பாங்க. எங்களுக்கு எல்லாம் பில் வேணும், ரசீது வேணும். அது வேணா நீங்க போய் மேல இடத்துல போய் கேட்டுங்க. நாங்க ஃப்ராடா வாங்கல, வாங்க சொல்லிருக்காங்க, வாங்கணும். நாங்க துண்டு சீட்டு இருக்கு. நம்ம சினிமா உலகத்துல கருப்பு பணத்துக்கெல்லாம் துண்டு சீட்டு கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? கோடிக்கணக்கில் கூட பத்திரம் எழுத மாட்டாங்க, துண்டு சீட்டு தான். அந்த மாதிரி பஸ் டிக்கெட் மாதிரி ஒரு துண்டு சீட்டு தான். இப்படிப்பட்ட சாம்ராஜ்யங்கள்ல சாமியார்கள் ஈடுபட்டாங்க. அதை விட பெருசு என்னன்னா, எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கிற காலத்துல தன் கட்சியில இருக்கிற முக்கியமான ஆட்கள் ஜேபிஆர் போன்றவர்களுக்கு, இந்த ஏஜி சண்முகமா அவர் பேர் என்னங்க, ஏஜிஎஸ் போன்றவர்களுக்கெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தை கையில் கொடுத்து, கட்டணம் இல்லாமலோ கையுட்டுடனோ விலைக்கோ விலை இல்லாமலோ கொடுத்து அவர்களை எல்லாம் கல்வி வள்ளல்களாவே மாத்திட்டார். ஒரு சினிமா நடிகர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் மறந்துட்டேன், ஐசரி வேலன். அவர் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர். அவர் அது மாதிரி நிறைய தொடங்கப்பட்டது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சாம்ராஜ்யம். எல்லாத்த விட ரொம்ப நல்லெண்ணத்தோடு கல்வி தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் தொடங்கிய அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரும் அரசியல் தலைவர் கூட்டத்தையே அவர்கள் உருவாக்கி கொடுத்தவர்கள். பெரிய அறிவுச்சோலை. நான் 68, 69 அங்க போயிருக்கிறேன். இயக்கம் அந்த பல்கலைக்கழகத்துல, குறிப்பா பொறியியல் கல்லூரியில் வலுவா இருந்துச்சு. கணேசன், சாக்கி, சாக்ரட்டிஸ், தானுப்பிள்ளை, ஏராளமான தோழர்கள் அங்கிருந்து வந்தார்கள். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிலைமை என்ன? தனியார் கையில் இருந்தாலும் சரி, அரசு எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரிய கட்டண கொள்ளை. படித்தாலும் படிக்காவிட்டாலும் காசு கொடுத்தா பட்டம் வாங்கிடலாம். இப்படி எல்லாமே கல்வித்துறையை இந்த புது தாராளியத்தினுடைய தனியார் மய கொள்கை, வணிக மைய கொள்கை சீரழித்து வைத்திருக்கிறது. பச்சையப்பன் கல்லூரி அதே மாதிரிதான். அவங்க ஒரு கல்வி அறக்கட்டளையாக இருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்படி நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்ப இவங்களுக்கு நோக்கம் என்னன்னா, இதே போல மேலும் தனியார் மையம், நான் சொன்ன மாதிரி ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் மளிகடை வச்சிருந்த ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிற மாதிரிலாம் இல்ல. கார்பரேட் நிறுவனங்கள், பெருங்குழுமங்கள் கைக்கு போயிடும். சாதாரண ஆட்கள் இல்ல. அவங்க யாரோட இணைஞ்சுக்குவாங்க? இதற்கான வழிகாட்டுதல், அறிவு தூண்டுதல், அது RSS. அது போன்ற இருக்கக்கூடிய துணை அமைப்புகள், இவர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த நிறுவனங்களை அவர்கள் வளர்க்க போறாங்க. அந்த கல்விக் கொள்கையினுடைய 5வது பிரிவில் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே எதற்காகன்னா, சமஸ்கிருதத்தை மேம்படுத்த வேண்டும், சமஸ்கிருதத்தை பயன்படுத்த வேண்டும். சரி, சமஸ்கிருதத்தில் இருக்கிற இலக்கியங்கள், புராணங்கள், சித்த மொழி, அதுல செயற்கையா உருவாக்கப்பட்ட மொழி. சான்ஸ்கிரிட் என்றாலே வெல் மேட் என்று பொருள் என்று சங்கராச்சாரியார் எழுதியிருக்கார். நன்கு செய்யப்பட்ட மொழி. அதுல சில இலக்கியங்கள் இருக்கு, காளிதாசனுடைய இலக்கியங்கள் இருக்கு. அதில் இருக்கக்கூடிய பல இலக்கியங்களை படித்து நல்ல வரலாற்று படைப்புகள்லாம் வந்திருக்கு. ஆனா என்ன கேள்வி, அப்ப வேற மொழியில ஒண்ணு இல்லையா? இந்த அறிக்கையில போற போக்கில் இந்தியாவின் பெருமைகளாக சொல்லும் போது அதுல திருவள்ளுவர் பேரை சொல்றாங்க. ஆனால் திருவள்ளுவரின் கல்விக் கொள்கை பற்றி, திருக்குறளின் கல்விக் கொள்கை பற்றி, திருக்குறளை கற்றுக் கொடுக்கிற தேவை பற்றி இதுல ஒண்ணும் இல்லை. நீங்கள் சமஸ்கிருதத்தையும் சமஸ்கிருத இலக்கியங்களையும் இந்தியா முழுவதிலும் பாடமாக கற்பிக்க வேண்டும்.
இந்தியா முழுவதற்கும் அது பெருமை, இந்தியா முழுவதற்கும் அது அடையாளம் என்றால் திருக்குறளை இந்தியா முழுவதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கு என்ன வழி? எழுதி வச்சிருந்து இந்தியிலயோ வடமொழியிலயோ எழுதி வச்சிருந்து படிச்சுட்டா இந்தி திருக்குறளுக்கு பெருமை வந்துருமா? இல்ல திருவள்ளுவருக்கு எங்கேயோ கொண்டு போய் கங்கை கரையில சிலை வச்சு புரட்டி விட்டா சரியா போச்சா? ஒண்ணு வேண்டாம். தமிழ்நாட்டில் திருக்குறள் கல்வி, தமிழ்நாட்டில் திருவள்ளுவருடைய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு என்ன இடம் கொடுப்பீங்க? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு சமஸ்கிருதம் என்கிற ஒரு செத்த மொழியை உயர்த்தி பிடித்து அதுல என்ன இருக்கு? இசை, கட்டடக்கலை எல்லாம் தமிழ்ல இருந்து களவாடியது. அந்த மொழியில எழுதி வச்சுக்கிட்டான். இப்ப நம்ம தனிநாயகம் அடிகளாருடைய இந்த புத்தகத்தை பத்தி நான் சொன்னேன். இந்த பண்டை தமிழ் சமூகத்தில் கல்விங்கிற புத்தகம் மிகச்சிறந்த தரவுகள். பண்டை தமிழ் சமூகத்துல கல்வியாளர்கள் எப்படி இருந்தாங்க, புலவர்கள் எப்படி இருந்தாங்க. ஆனா ஒரு வேடிக்கை என்னன்னா, இதை அவர் ஆங்கில கட்டுரைகளாக எழுதியிருக்கிறார். இதுல மட்டும் இருக்கிறது மொழிபெயர்ப்பு தான். ஆனா ஆங்கிலத்தில் எழுதப்பட்டதால் அது ஆங்கிலத்தின் சிறப்பு அல்ல, தமிழின் சிறப்பைத்தான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். இப்ப நிறைய நம்ம உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடெல்லாம் நடக்குது பாருங்க. மலேசியால கோலாலம்பூர்ல நடந்துச்சு, சென்னையில அண்ணா காலத்துல நடந்துச்சு, இன்னும் பல மாநாடுகள் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாநாடுகள்ல ஏராளமான அறிஞர்கள் அவங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை ஆங்கிலத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க ஆங்கிலத்தில் இந்த நூல்களை எல்லாம் ஆய்வு பண்றாங்க. சில பேர் தமிழ் தாய்மொழியா கொள்ளாதவர்கள், சில பேர் தமிழ் தாய்மொழியா இருந்தாலும் கூட ஆங்கிலத்தில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், புலவர்கள் அவையில் எல்லோருக்கும் இது போய் சேர வேண்டும் என்று ஆங்கிலத்தில் கொடுப்பார். அதுபோல தமிழர்களுக்குரிய நாட்டிய கலை, தமிழர்களுடைய இசை, இதையெல்லாம் அவங்க எதுல எழுதிட்டாங்க? வடமொழியில எழுதி வச்சுக்கிட்டாங்க. அவருக்கு பேராசிரியர் அரசு ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, நீ சொல்ற கட்டடக்கலையின்படி அமைந்த கட்டடங்கள், கோயில்கள், கோபுரங்கள் எங்கேயாவது இருக்கா உன் நாட்டுல? காட்டு. எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு, மதுரையில இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இது நம்முடைய கலை. இதை திருடி களவாடி எப்படி நம்முடைய இசை சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய இசை கோவைகளை எல்லாம் திருடி கர்நாடக இசை என்று பரப்பினார்களோ அது போல இது சமஸ்கிருதத்துக்குரிய இயல்பான ஒரு அறிவல்ல. நம்முடைய கட்டடக்கலையைத்தான் அவர்கள் அப்படி எடுத்து கையாளுகிறார்கள். ஆக வடமொழிக்கு அவர்கள் சொல்லுவது போன்ற எந்த சிறப்பும் இல்லை. அந்த சிறப்பு ஏதாவது இருக்குமானால் யாரு விருப்பம் உள்ளவர்கள் அவர் படிக்கட்டும். மந்திரம் சொல்லுவதற்கோ ஆகமம் சொல்லுவதற்கோ எதுக்கு வேணாலும் படிக்கட்டும். முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவ RSS கோட்பாட்டை, பகவத்கீதையை, ராமாயணத்தை, மகாபாரதத்தை, புராண குப்பைகளை இதான் சமஸ்கிருதத்துல படிக்க முடியும். இந்த கதை தான் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம தமிழ்ல வந்திருக்கு, தமிழ்ல படிச்சுக்கலாம். அது அவ்வளவு முக்கியமும் இல்லை. இந்த வரிசையில தான் நம்ம மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டியதுனா லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், LPG. இதான் புது தாராளியத்துடைய 3 சூளங்கள், 3 முனைகள். இதை கல்வித்துறையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் செயல்படுத்துகிற முயற்சி. லிபரலைசேஷன் சொன்னா முதலாளிகள் முதல் போட்டு சுரண்டுவதற்கான தாராளம் லிபரலைஸ் பண்றது. பிரைவேடைசேஷன் எதையும் அரசு கையில், சமூகத்தின் கையில் வைத்துக் கொள்ளாமல் தனியார் கையில் ஒப்படைத்து விடுவது. குளோபலைசேஷன்னா இந்த வணிக பொருளை தமிழ்நாட்டுக்குள் விற்பது மட்டுமல்ல, இந்தியாவிற்குள் விற்பது மட்டுமல்ல, இதை உலகளாவிய வணிகமாக செய்வது. எதுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இங்க வருது? நீங்கள் கல்வி என்பதே ஒரு சமூகத்திலிருந்து விளைவது, ஒரு சமூகத்தை ஒன்றிணைக்கிற உயிர் இழை அதனுடைய மொழி. அப்ப தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தினுடைய இழையாக இருக்கிற தமிழ்ல தான் தமிழ்நாட்டு கல்வி அமையணும். அப்ப அவர்களுக்கு மொழி கொள்கை, கல்விக் கொள்கை, நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம், இந்திய அளவிலான ஒரு தேசிய கல்விக் கொள்கை என்பது சொற்களில் முரண்.
ஒரு தேசிய கல்விக் கொள்கை இருக்கவே முடியாது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் சேர்த்து ஒரு உலக கல்விக் கொள்கை இருக்க முடியுமாங்க? கல்விக் கொள்கை என்றாலே தமிழ் தேசிய கல்விக் கொள்கை, தெலுங்கு தேசிய கல்விக் கொள்கை, வங்க தேசிய கல்விக் கொள்கை தனித்தனியா தான் இருக்கணும். அமெரிக்காவில் 50 நாடுகளும் ஒரே கல்விக் கொள்கையை கடைபிடிக்கல. 50 நாடுகளுக்கு தனித்தனி அரசமைப்புகள், தனித்தனி தண்டனை சட்டங்கள் மட்டுமல்ல, தனித்தனி கல்வி முறைகள், தனித்தனி கல்வி கொள்கைகள் உண்டு. நமக்கே எல்லாருக்கும் சேர்த்து ஒரே கல்விக் கொள்கை எதுக்கு? நாங்க சொல்றோம், எங்களுடைய கல்வியில எங்களுடைய பாடத்தில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று நாங்க சொல்லிக் கொடுப்போம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று நாங்க பாடம் நடத்துவோம். இது எங்க குழந்தைகளுக்கான அறிவியல் கல்வி, அறவியல் கல்வி. இதுக்கு எப்படி நாங்க போய் உன்னுடைய இலக்கியத்தை பயன்படுத்த முடியும்? அதுக்கான தேவை என்ன வந்திருக்கிறது? ரீகன் காலத்துல அமெரிக்காவில் ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. நம்ம எல்லாம் அறிவியல் கற்றுக் கொடுக்கிறோம், வானியல் கற்றுக் கொடுக்கிறோம், ராக்கெட் விஞ்ஞானம் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறோம். ஆனா நம்ம குழந்தைங்க ஏன் இப்படி திடீர்னு தற்கொலை பண்ணி கொள்றாங்க, மனச்சோர்வுக்கு ஆளாகிறாங்க போது அப்ப கல்வியாளர்கள் சொன்னாங்க, நம்ம அறிவியலை கற்றுக் கொடுக்கிறோம், அவர்களுக்கான உணர்வியலை கற்றுக் கொடுக்கவில்லை. எமோஷன் வேணும். எஜுகேஷன்ல எமோஷனல் எஜுகேஷன் வேணும். தேர்வுல தோற்று போனால் மனவிழக்க கூடாது என்ற தைரியத்தை எப்படி கொடுப்பது? அப்ப சொன்னாங்க, சரி நம்ம இனிமேல் பைபிள்ல இருக்கிற சில வாசகங்களை கத்துக் கொடுப்போம், நம்ம பழைய இலக்கியங்கள்ல இருந்து சில பகுதிகளை எடுத்து கத்துக் கொடுப்போம். நாங்க இப்ப எங்களுக்கு தமிழ்நாட்டுல இந்த கவலையே இல்லை. எங்களுக்கு உங்களுடைய மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது இந்த மத வேதம் அந்த எங்களுக்கு திருக்குறள் இருக்கு, போது, முடிஞ்சு போச்சு. எல்லா நிலைமைகளிலும் மன உறுதி வாய்ந்த மனிதர்களை உருவாக்குவதற்கான ஒரு இலக்கிய கருவி, பெருங்கருவி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனித நிகர்மையை கற்பித்த ஒரு கருவி திருக்குறள் இருக்கு. நாங்க இதை விட்டுட்டு உன்னோட கீதையை எடுத்துட்டு சூத்திரர்களும் பெண்களும் பாவயோனியில் பிறந்தவர்கள் எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? நாங்க அதனால்தான் அதை வலியுறுத்துவதற்கு காரணம், எல்லா வகையிலும் சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் புறம்பான கல்விக்கு அவங்களுடைய இது பயன்படும். இப்ப அடுத்தது இந்த கல்விக் கொள்கை என்ன பண்ணுதுன்னா, இப்ப வெவ்வேறு, இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிறீங்க, ஸ்டேட் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. இதுக்குள்ள ஒரு 4-5 பிரிவுகள் இருக்கு. அரசு பள்ளிகள், ஓரியன்டல் ஸ்கூல்ஸ், ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸ், மெட்ரிகுலேஷன் எல்லாம் இருக்கு. இப்ப இதுக்குள்ள ஒரு சமச்சீர்மையை கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி நடந்துச்சு. நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த சமச்சீர்மை பற்றி விரிவா பேசுவோம். ஆனா ஒண்ணு இருந்துச்சு, இதை தவிர ஒரு கேந்திரிய பள்ளிக்கூடங்கள் இருக்கு, சென்ட்ரல் போர்டுன்னு இருக்கு, என்னென்னமோ இருக்கு, இன்னும் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பல்கலைக்கழகங்கள், சென்னை பல்கலைக்கழகம், மதுரையில ஒரு பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சட்டத்துறைக்கு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு, நிறைய இருக்கு. இப்ப பல்கலைக்கழகங்களை எல்லாம் மேற்பார்வையிடுவதற்கு, பல்கலைக்கழகங்களுடைய பாடத்திட்டங்களை பார்த்துக் கொள்வதற்கு, பல்கலைக்கழகங்கள் உரிய அனுமதிகளை பெற்று பாடத்திட்டங்களை தயாரிப்பதற்கெல்லாம் யுஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்கு. பேராசிரியர்களுக்கு எவ்வளவு ஊதியம் கொடுக்கணும், துணை பேராசிரியர்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எல்லாத்தையும் அங்க தீர்மானிக்கிறாங்க, விவாதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இதுல யார் இருக்கிறா? கல்வியாளர்கள் இருக்கிறாங்க, அங்க அரசியல்வாதி கிடையாது. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, எல்லாத்தையும் கலைச்சிட போறாங்க. இது காங்கிரஸ் ஆட்சியில தான் முதல்ல இந்த முயற்சி பண்ணாங்க. அவங்களும் இதே போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் கையில எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் என்று முயற்சி பண்ணாங்க. அதுக்கான சட்டமே அவங்க கொண்டுட்டு வந்தாங்க. இப்ப என்ன முயற்சினா, இவர்கள் ராஷ்டிரிய சிக்ஷக் அபியான் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்க. அது என்ன பண்ணும்? நீங்க மருத்துவக் கல்லூரியா, பொறியியல் கல்லூரியா, எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆசிரியர் சேர்க்கை, மாணவர் சேர்க்கை, கட்டணம், ஒதுக்கீடு உண்டா இல்லையா, எல்லாத்தையும் யார் தீர்மானிப்பான்னா இந்த ராஷ்டிரிய சிக்ஷக் அபியான் அப்படிங்கிறதான் தீர்மானிக்கும். நேஷனல் எஜுகேஷன் அத்தாரிட்டி இதான் தீர்மானிக்க போகுது. இப்ப ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எஸ்எஸ்ஏ நம்ம இவங்க
அப்ப கூட நம்ம பாஜக தலைவர் எல் கணேசன் கேட்டேன், ஏங்க இது பேர்லாம் கொண்டு வர்றீங்க, அது அனைவருக்கும் கல்விங்களா, எஜுகேஷன் ஃபார் ஆல்னு சொல்ல, ஏங்க சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்றீங்க, அன்ன போஜனான்னு எதுக்கு இப்படி சொல்றீங்க? அவர் சொன்னாரு, இந்த அனைவருக்கும் கல்வின்னு போடலாங்க, போட்டுட்டா மக்கள் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா இது மாநில அரசு கொண்டு வந்திருக்குன்னு நினைச்சுக்கிடுவாங்க. ஆனா இப்படி இந்தியில வடமொழியில பேர் சொன்னாதான் ஓஹோ இது நமக்கு இந்திய அரசு கொடுக்குது என்று நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப தெளிவா அவங்க கொண்டு வர்றாங்க RSA, RSS மாதிரி இது RSA, ராஷ்டிரிய சிக்ஷக் அபியான். இது மனிதவளத்துறை கீழே இருக்கும். எல்லாத்தோட ஒரு வேடிக்கை என்னன்னா, மருத்துவ கல்வி, பொறியியல் கல்வி, மொழி கல்வி, கலை கல்வி, அறிவியல் கல்வி, அனைத்து கல்வியையும் தீர்மானிக்கிற இந்த அபியானுக்கு யார் தலைவர் தெரியுமா? நாட்டின் பிரதமர் தலைவர். மோடி தான் தலைவர். நீங்க என்ன கத்துக் கொடுக்கணும், என்ன பண்ணி எல்லாம் யார் தீர்மானிப்பாங்க? இந்த குழுவுக்கு தலைவர் யாரு? மோடி. மோடி என்ற அந்த சர்வகலா வல்லவர், 56 இன்ச்சு, அவர் எல்லாத்தையும் தீர்மானிச்சுவார். அவருக்கு எல்லாம் தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்? மருத்துவ அறிவியலாளர்கள் அடங்கிய ஒரு கருத்தரங்கத்தில் போய் பேசுறார். அந்த காலத்திலேயே இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்று சிகிச்சை நம்ம நாட்டில் இருந்தது. நம்ம முன்னோர்கள் உறுப்பு மாற்று சிகிச்சை செய்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு என்ன ஆதாரம் பாத்தீங்களா? மனுஷன் தலையில யானை தலையை வச்சு மனுஷன் உடம்புல அந்த பிள்ளையார உண்டாக்கி இருக்காங்க. பிள்ளையார் எப்படி வந்தாருன்னா இப்படிதான் வந்தார். அதுக்கு பேர் அவர் என்ன சொன்னார்னா பிளாஸ்டிக் சர்ஜரி, டிரான்ஸ்பிளான்டேஷன். எல்லாம் மனசுக்குள்ள பிரதமர் பேசும்போது வெளிப்படையா சிரிக்க முடியாதே, உள்ளுக்குள்ள வாயை புத்திட்டு சிரிச்சுட்டு போயிட்டாங்க. இவர் தான் என்ன பண்ண போறாரு? நாட்டின் அனைத்து கல்விக்கும் அந்த தீர்மானிக்கிற ஒரு குழுவுக்கு இவர் தலைவராக இருப்பார். வேற யார் உறுப்பினர்களா இருப்பாங்க? பேராசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், பல்கலைக்கழக இல்ல. இதுல இருக்க போறவங்க அந்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை என்கிற ஒரு RSS காரர். அது முரளி மனோகர் ஜோஷி, இன்னைக்கு இருக்கிறவர் யாரோ அவரு. இதை தவிர இவர்கள் இந்த RSS குழு வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன போட்டாங்க? கல்வித்துறையில் வெளியிலிருந்து தலையிடும். வெளியிலிருந்து தலையிடும். அவங்க யார்? அவங்க சமூக சேவகர்கள். சேவகர்கள் யார்? இந்த சமூக சேவகர்கள் நமக்கு தெரியும். இவங்க யாரை போடுவாங்கன்னு தெரியும். ஆக RSS கொண்டு கல்வித்துறையில் நுழைப்பது, இது இந்த இந்துத்துவம் நம்ம சொன்னோம் இல்லையா, கம்யூனலைசேஷன், அதற்கான ஒரு வேலைதான் இது. ஆகவே சுருக்கமா என்னன்னா, இதுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது. ஒரே தேசம், ஒரே தேர்தல். முப்படையே இப்ப கிடையாது. முப்படை தளபதி தனித்தனி, 3 படைகளுக்கு தனித்தனி தளபதி கிடையாது, ஒரே படை தளபதி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கு. ஒரே தலைவர். ஜெர்மன் மொழியில ஃபியூரர் என்று ஹிட்லரை சொல்லுவாங்க. அதுல இருந்து வந்த கொள்கை தான் ஃபியூரரிசம்னு பேர். ஃபியூரரிசம். நிறைய தலைவர்களுக்கு அவங்கவுங்களே ஃபியூரர் ஆக்கிக்கணும்னு ஆசை. இப்ப நம்ம ஊர்ல ஜெயலலிதா அப்படிதான். அவங்கள்ட்ட ஒரு ஃபியூரரிசமே இருந்துச்சு. என் ஆட்சி, நான் சொல்வதுதான், நான் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். அந்த மோடியா, இந்த டாடியா, இந்த லேடியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இப்ப இவர் ஒரு ஃபியூரர். இப்படி ஒரு கேவலமான போக்கு. இதை விதைப்பதற்கு, சமூகத்தை பழக்குவதற்கு இவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வர்றார். இந்தியாவினுடைய அடையாளம் இப்படித்தான் உலகத்திற்கு தெரிய போகுது. பன்மொழி கொண்ட நாடு, பல்லினம் வாழ்கிற நாடு, பல பண்பாடுகளின் நிலைக்களனாக உள்ள நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு என்றெல்லாம் கடந்த காலத்துல இந்திய தேசியம் குறித்து பெருமையா சொல்வார்களே, அதெல்லாம் இல்லை. இப்ப மோடி தலைமையிலான, இந்துத்துவ தலைமையிலான ஒரே தேசம். இதுல ஒண்ணு இந்த சட்டசபையில் லொட்டு லொஸ்கெல்லாம் கிடையாது. லட்சத்தீவு மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடலாம். ஒரு நிர்வாக அதிகாரியை போடுவாங்க, அவர் RSS காரரா இருப்பார். இப்படி ஒரு கனவை நிறைவேற்றுவதற்கான ஒரு புதிய கல்விக் கொள்கை தான். இதுல இறுதியா நம்ம
சொல்ல வேண்டிய இதுதாங்க திசை. இந்த திசையில் நாட்டை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது இந்த கல்விக் கொள்கை. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது மோடி தொடங்கி வைத்த ஒரு கல்விக் கொள்கை அல்ல. இதற்கு முன்பு இது தொடங்கி வைக்கப்பட்டது மட்டுமல்ல, 86ல ஒரு கல்விக் கொள்கை வந்துச்சு. அதுக்கு பிறகு இப்ப 35 ஆண்டுகள் கழித்து இப்ப வந்திருக்கு. அந்த கல்விக் கொள்கை அப்ப வந்தது மட்டுமல்ல, செயல்படுத்தப்பட்டுச்சு. இதுல நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கமர்ஷியலைசேஷன், சென்ட்ரலைசேஷன், கம்யூனலைசேஷன். இந்த கமர்ஷியலைசேஷன் என்பது, ஏன்னா நம்ம முதலாளிகள் முந்தி மாதிரி உள்நாட்டு முதலாளிகள், இவெல்லாம் உலக முதலாளிகள். அம்பானிகள், அதானிகள், பிர்லாக்கள், மிட்டல்கள், இவங்கெல்லாம் உலக முதலாளிகள், பன்னாட்டு முதலாளிகள். எனவே இந்த வணிகமும் பன்னாட்டு மயப்படுத்தப்படுகிறது. இதற்கு எது முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது? உலகு தழுவிய இந்த வர்த்தக உடன்படிக்கை. WTO உலக வர்த்தக அமைப்பு. நம்ம புது தாராளியம் பற்றி தொடக்கத்தில் பார்க்கும்போது நான் சொன்னேன், இந்த உலக வங்கி தாங்க உருவாக்கி கொடுக்குது புதிய புதிய கொள்கைகள். அது உருவாக்கி கொடுத்த ஒரு கொள்கை தான் இந்த காஸ்ட் ஷேரிங், கல்வி செலவை பகிர்ந்து கொள்ளுதல். இந்த கல்வி செலவை பகிர்ந்து கொள்வது என்றால் கொடுக்க முடிந்தவனுக்கு ஒன்று, கொடுக்க முடியாதவனுக்கு இன்னொன்று. கொடுக்க முடிந்தவனுக்கு கல்வி, கொடுக்க முடியாதவனுக்கு கல்வி இல்ல. உயர் கல்வி என்பது மனிதனை உயர்த்துவதற்கு, சமூகத்தை உயர்த்துவதற்கான ஒரு கருவியாக இல்லாமல் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சரக்காக மாற்றப்படுவது. அதுக்கு 2 ஒப்பந்தம் போட்டாங்க WTOல. ஒன்னு கேட்ஸ், ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப், முதல்ல போட்ட ஒப்பந்தம். வர்த்தகம், வரி தொடர்பான பொது உடன்படிக்கை. இது சரக்குகளுக்கு பார்த்தாங்க. சரி, கல்வி தான் சரக்காயிடுச்சே, அதுக்கு ஒரு ஒப்பந்தம் ஒண்ணும்ல, அடுத்து ஒண்ணு போட்டாங்க, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ், சேவைத்துறையிலான வணிகம் பற்றிய பொது உடன்படிக்கை. இன்னொரு ஒப்பந்தம் போட்டாங்க, ட்ரிப்ஸ். ட்ரிப்ஸ்னா ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், வர்த்தகம் தொடர்பான அறிவு சொத்துடைமை பற்றிய ஒப்பந்தம். அறிவு சொத்து, ஏன் நம்முடைய மீனவன் கடலை பார்த்து, காற்றை பார்த்து படகு ஓட்ட கற்றுக்கொண்டான் என்றால் அது அவனுடைய சொத்து இல்ல, அது பொது நன்மை. அது ஆனா இப்ப இனிமேல் அப்படி இல்லை. நீ ஒரு திசை காட்டும் கருவி பயன்படுத்தினால் அதை கண்டுபிடித்தவனுக்கு பங்கு கொடுக்கணும். சூரிய ஒளியை இயல்பா கிடைக்கக்கூடிய ஒன்று, இயற்கை நமக்கு தந்த கொடை. ஆனா நீங்க என்ன பண்ணணும், அந்த சூரிய ஒளியை மின்சாரமா தயாரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாட்டை ஒருத்தர் உருவாக்கினா அவனுக்கு அதுக்கு சொத்து. நமக்கு நல்லா தெரியும், வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு அறிவு சொத்துரிமை கொண்டாடினான். நம்மாழ்வார் போய் வழக்கு நடத்தி வென்று கொண்டு வந்தார். இது என்ன அறிவு சொத்துடைமை, உனக்கு என்னடா இருக்குன்ட்டு. இப்படி எல்லாமே அறிவு சொத்துடைமை. இதுக்கான ஒப்பந்தங்கள் இப்ப தெளிவா ஒண்ணு வந்துருச்சு. ஆனா இது எவ்வளவு அபத்தங்கிறத நான் போன முறை சொன்னேன். ஒன்று, இது அப்படி ஒரு தனியாருக்கு சொந்தமாக முடியாதுங்கிறது ஒன்று. இரண்டாவது, இந்த அறிவு இத்தோட முடிஞ்சு போறதில்லை, இது வளரணுமே. நீங்கள் 4Gயை, 4ஆம் தலைமுறை ரகசியமா வைத்துக் கொள்ள. இப்ப நம்ம அலைக்கற்றை விற்கிறாங்க பாருங்க, 2ஆம் அலைக்கற்றை, 3ஆம் அலைக்கற்றை எல்லாம் வித்தாங்க பாருங்க. இதை ரகசியமா வச்சிருந்து இவன் நிறுவனத்துக்கு காசுக்கு விற்கிறான். இப்ப 4ஆம் தலைமுறை யாருக்கு கொடுக்காம ஏர்டெல் வச்சிருப்பான். அடுத்து இன்னொருத்த என்ன பண்ணுவான், 5ஆம் தலைமுறைக்கு போவான். ஆனா இதை அவன்கிட்ட கொடுக்க மாட்டான். ஆனா 4ஆம் தலைமுறை தெரியாமல் 5ஆம் தலைமுறைக்கு போக முடியாது. அப்ப என்ன அர்த்தம், இதெல்லாம் பொது சொத்தாக ஆனால் மட்டும்தான் வளர்ச்சி அடையும், இல்லையே வளராமல் தேங்கிவிடும். உனக்கு யாருப்பா கல்வி கொடுத்தா, உனக்கு யாரு சோறு போட்டா, உனக்கு குடிக்க யார் தண்ணி கொடுத்தா, அந்த சமூக இயற்கையை கொடுத்தது. அதிலிருந்து நீ ஒன்றை தெரிந்து வைத்துக் கொண்டு அங்க வியாபாரம் பண்ணுவ, திருப்பி கொண்டு வந்து கொடுப்பான என்ன பொருள்? இப்ப தடுப்பு மருந்துக்கான கண்டுபிடிப்பு இருக்கு, அதுக்கான வாய்ப்பாடு கண்டுபிடிச்சாங்க. எல்லாருக்கும் பங்கு. பொதுத்துறை நிறுவனங்கள், கிண்டி இன்ஸ்டிடியூட் உட்பட எல்லாத்துக்கும் ஆய்வு பண்ணாங்க. 2 தனியார் நிறுவனத்தின் கையில வச்சுக்கிட்டு நான் தான் வச்சிருப்பேன், யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னா உலகத்தில் இருக்கிற பெரிய நாடுகள்லாம் இல்லைன்னா அந்த உரிமையை விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்டதுங்கிறாங்க. நாளைக்கு இந்த தடுப்பூசியை இன்னொன்னு டெவலப் பண்ணணும்னா
அதே விஞ்ஞானி தான் டெவலப் பண்ணுவோம், வேற ஒருத்தம் பண்ண முடியாத அபத்தம் இது. இப்ப கல்வியை இப்படி தனியார் கொள்ளையடிப்பதற்கான சொத்தா வணிக சரக்காக மாற்றி இருக்கிற இந்த ஏற்பாட்டுக்கு தான் இந்த புது கல்விக் கொள்கை, இந்த தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்திருக்கு. இதை இதற்கான சட்டங்களை இயற்றுகிற முயற்சி இருக்கு பாருங்க. அது தொடங்கினது மன்மோகன் சிங் காலத்துல, மறந்துடாதீங்க. நான் மன்மோகன் சிங்னு சொல்றது கூட கொஞ்சம் தப்பு. காங்கிரஸ் அரசாங்கம்னு சொல்லக்கூடாது. என்ன அரசாங்கம்? ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம், யூபிஏ. இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் என்ன? என்டிஏ, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். இப்ப இது என்ன செஞ்சாலும் அந்த கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து செய்யறதுதான் பொருள். அது இவங்க தனியா இருக்க முடியாது. இப்ப நம்ம அப்படியே நாக்க தொங்க போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம ஒரு மந்திரி பதவி இந்த அமைச்சரவை மாற்றத்துல எனக்கு கிடைக்காது, அதுக்காக தான் திடீர்னு தேசபக்தரா மாறுறாரு ஓபிஎஸ். இல்ல இல்ல, ஒன்றிய அரசுலாம் அழைக்க முடியாதுன்னு அன்புமணி அறிக்கை கொடுக்கிறார். எல்லோருமே they want to catch the eyes of மோடி. மோடி கண்ணில் படணும்னு துடிக்கிறாங்க. யாராவது ஒருத்தருக்கு இடம் கிடைக்காதா அப்படின்ட்டு. ஆனா அப்படி போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த கூட்டணியினுடைய கொள்கைகளுக்கு பொறுப்பு, அமைச்சரவையினுடைய கூட்டு பொறுப்பு. என்ன சொன்னாங்க தேர்தல் காலத்துல? யார் முதல்வர் பதவிக்கான வேட்பாளர்னு அறிவிக்கும் போது, இல்ல இல்ல இதெல்லாம் நாங்க டெல்லியில இருந்து அறிவிக்கணும், நீங்க அறிவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. சரி, தொலைட்டு விட்டாங்க. இது கூட்டணி என்ன கூட்டணி? இது ஒண்ணு என்டிஏவா இல்ல ஏடிஎம்கே அலையன்ஸா தெரியாது. ஆனால் கவர்மெண்ட்ல போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா அமைச்சரவை கூட்டு பொறுப்பு. 2008 2009 காலத்தில் சோனியாவின் வழிகாட்டுதலோடு மன்மோகன் சிங் அரசாங்கம் ஈழத்தின் மீது நடத்திய இன அழிப்பு போருக்கு அந்த அமைச்சரவை முழுவதும் பொறுப்பு நம்ம இன்னைக்கும் சொல்றோம். டிஆர் பாலுக்கு பொறுப்பு கிடையாதா? அதுல அன்புமணிக்கு பொறுப்பு கிடையாதா? விலைக்கு வென்றீங்களா நீங்க? எனக்கு வேணாம் அந்த அரசாங்கம். அப்ப இந்த கல்விக் கொள்கை தொடர்பா அன்னைக்கு மன்மோகன் சிங் அரசாங்கம் செய்த காரியங்கள் நான் நேரம் கருதி விரிவா சொல்லல. 5 சட்டங்களை அவங்க ஏற்றினாங்க. ஃபாரின் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் என்ட்ரி அண்ட் ஆபரேஷன்ஸ் பில் 2010, எஜுகேஷனல் ட்ரிபியூனல்ஸ் பில், தி ப்ரொஹிபிஷன் ஆஃப் அன்ஃபேர் பிராக்டிசஸ் இன் டெக்னிக்கல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் பில். எல்லாம் என்ன எதுக்கு? கரெக்டா செபின்னு ஒரு அமைப்பு இருக்கு, உங்களுக்கு தெரியும். செபின்னா என்ன தெரியும்ல? இந்த முதலீட்டு வணிகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அமைப்பு. செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு பேர். நீங்க அங்க ஒரு பங்குச்சந்தையில உங்க பொருளை எப்படி விற்கலாம், எப்படி கோட் பண்ணலாம், யாரு கொடுக்கணும், யாரு கொடுக்க கூடாது, எது ஏறிக்கிட்டு இருக்கு, எது விலை குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு அடையாளமா ஒரு முரட்டு காலமாட்டை போட்டு வச்சிருக்காங்க, முள்ளு போட்டு வச்சிருக்காங்க. இந்த செபி போலவே இன்னொரு அமைப்பை உருவாக்கினாங்க. அதுதான் நேஷனல் அக்ரெடிடேஷன் ரெகுலேஷன்ஸ் அத்தாரிட்டி ஃபார் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லி 2011 மன்மோகன் சிங் உருவாக்கினார். இது போன்ற இந்த 5 வகையான சட்டங்களையும் அவங்களால ராஜ்யசபால கொண்டு வந்து நிறைவேற்ற முடியல. ராஜ்யசபால நிறைவேற்ற முடியலன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணாங்க? ராஜ்யசபை பற்றி கவலையே படாமல் ஒரு புதிய கல்வி அதிகாரத்தை அவங்களே உருவாக்கினாங்க. அதான் ராஷ்டிரிய உச்சார் சிக்ஷா அபியான் 2013 தேசிய உயர்கல்வி கழகம், நம்ம அதுலயே ஒரு கழகம் இருக்கட்டும், உருவாக்குனாங்க. அதையேதான் இப்ப மோடி செஞ்சுட்டு இருக்காரு. அதனுடைய தொடர்ச்சி. அவங்க பார்லிமெண்ட்ல நிறைவேறலைங்கிறத பத்தி கவலைப்படல. இப்ப நம்ம பார்த்தோம்ல எத்தனையோ சட்டங்களை நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபையில் நிறைவேற்ற முடியல, வேளாண் சட்டங்களைனா அவங்க பாட்டுக்கு அறிவிக்கிறாங்க. எந்த மோசடி வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க. நிர்வாக உத்தரவுகள் மூலமே செயல்படுத்துறாங்க. இதைத்தான் அன்றைக்கு காங்கிரஸ் அரசு, சரிய மன்னிக்கணும், காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு செய்தது. நீங்க ஏதோ ஒரு நீட்டு தொடர்பா மட்டுமல்ல, இந்திய அரசினுடைய, காங்கிரஸ் அரசினுடைய புது தாராளிய கல்வி கொள்கையை துளி எதிர்ப்பும் காட்டாமல் ஒத்துப்போன ஒரு தலைமைதான் திமுக தலைமை. நீங்க சும்மா ஏதோ ஒரு மேனவர் பண்ணி தந்திர சாலகங்கள் பண்ணி இந்த நீட்ல இருந்து மட்டும் கயற்றிட்டு வந்துட்டு சாதனை பண்ணலாம் முடியாது. மொத்தமா இந்த கல்விக் கொள்கையை எதிர்த்து நிற்கணும். எப்படி? ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா நம்ம போய் உட்காரலாமேன்னு தயாநிதி மாறன் காத்துட்டு இருக்கிறாரு. எப்படி எதிர்க்க முடியும்? மக்களை திரட்டி மக்களிடம் விழிப்பூட்டி எதிர்க்கணும்.
இதனுடைய ஒரு கூறுதான் நீட்டு மட்டுமல்லையே, ஜேஇஇ வருது. இன்னைக்கு வந்து பாருங்க விளம்பரம், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா பிஏ பிஎஸ்சி படிப்புக்கும் அனைத்து இந்திய நுழைவுத் தேர்வு வந்துவிடும். சும்மா அது மாதிரி புழுதி காற்று மாதிரி புயல் மாதிரி வந்து நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. ஆகவே கல்வி எத்திசையில் என்றால் பிற்போக்கு திசையில், சமூக நீதிக்கு எதிரான திசையில், நிகர்மைக்கு எதிரான திசையில், அறத்துக்கும் அறிவுக்கும் எதிரான திசையில், மனித நேயத்திற்கு எதிரான திசையில் இந்த கல்வி வெகு வேகமாக போய்கொண்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு தான் அதிக இழப்பு, மற்றவர்களெல்லாம் குறைச்ச இழப்பு. ஏன்? தமிழ்நாட்டில் தான் ஓரளவுக்கு நாம் ஒரு நிலையை வந்து அடைஞ்சிருக்கிறோம். நம்ம மருத்துவக் கல்லூரிகளை இடஒதுக்கீடு இல்லாம போச்சுன்னா நமக்கு அதிக இழப்பு. அவனுக்கு மருத்துவக் கல்லூரியே இல்லாதனால அவனுக்கு அது ஒரு பெருசா பாதிக்க மாட்டேன், தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. உயர்கல்வி வாசமே இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம தான் அதிக இழப்பை அடைவோம். நம்ம அப்படியானால் இந்த திசையில் நடக்கக்கூடிய இந்த சரிவு போக்கு, இந்த பிற்போக்கு, இதை எதிர்த்து நாம் எந்த திசையில் முன்னேறணும்? நமக்கான முற்போக்கு திசை என்பது இன்று நேற்று வரவில்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக நாம் திகழ்ந்திருக்கிறோம். பெண்பார் புலவர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். இங்கு புலவர்கள், பேராசிரியர்கள் பலரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். சாதாரண உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு எழுத்தறிவு புகட்டி இருக்கிறோம். இதனுடைய இன்றைய வளர்ச்சி நிலையில் நாம் இருக்கிறோம். இதையெல்லாம் பறிக்க பார்க்கிறார்கள். இதை எதிர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வரலாற்றை, தமிழ் சமூகத்திலான கல்வி வரலாற்றை நாம் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம்.